அனைவருக்கும் வணக்கம். ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் செய்து வருகிறார். அங்குள்ள இந்திய மக்களை சந்தித்து பேசுகிறார் மற்றும் பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் மத்தியை பேசி அங்கு கலந்துரையாடல் கேள்வி பதில் நிகழ்ச்சியும் நடத்தி வருகிறார். அப்படி அவர் வாஷிங்டனில் உள்ள ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியிலே பேசுகின்ற பொழுது மாணவர்கள் ராகுல் காந்தியை பார்த்து இண்டி அலையன்ஸ் என்பதை பற்றி பேசிவிட்டு இந்தியா அலையன்ஸ் என்று ராகுல் காந்தி சொல்ல ஏ என்பதற்கான விளக்கம் என்னவென்று கேட்டார். அந்த கேள்விக்கு ராகுல் காந்தியால் உடனடியாக பதில் சொல்ல முடியாமல் சற்று நேரம் எடுத்துக்கொண்டதை பெரும்பாலான பத்திரிகைகள் ராகுல் காந்தி பவுல்ட் அவுட், ராகுல் காந்தி ஸ்டம்பிள்டு அண்ட் ஃபம்பிள்டு என்று செய்தி வெளியிட்டது வைரலாகி வருகிறது. ராகுல் காந்தியால் உடனடியாக பதில் சொல்ல முடியவில்லை. காரணம் என்னவென்றால் அந்த மாணவர் ஒரு நுணுக்கமாக முறையிலே ராகுல் காந்தி கேள்வி கேட்டதுதான். ராகுல் காந்தி கேள்வி கேட்கின்ற பொழுது இண்டி அலையன்ஸ் என்றுதான் அவர் பேசினார். அதாவது இண்டி அலையன்ஸின் முக்கியமான குறிக்கோளே பிரதமரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை. அதேபோல அங்குள்ள கூட்டணியில் ஒற்றுமை இல்லாமல் வேறுபாடாக இருக்கிறார்கள். ஏன் இந்திய அலையன்ஸில் உள்ள மம்தா பானர்ஜியான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடன் உங்களால் இட ஒதுக்கீடு பெற்று ஒப்பந்தம் செய்ய முடியவில்லை என்று கேள்வி மேல் கேள்வி கேட்க ராகுல் காந்தி உடனடியாக பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் அவர் சொன்ன பதிலையும் மாணவர்களால் திருப்திகரமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த மாணவன் கேட்ட கேள்வியானது இந்திய அலையன்ஸ் பிரதமரை நீக்குவதை தவிர உங்களுக்கு குறிக்கோள் இல்லை என்று சொன்னதற்கு ராகுல் காந்தி இண்டி அலையன்ஸ் என்று பாஜக தான் சொல்லி வருகிறார்கள், அவர்கள் தான் இந்திய அலையன்ஸ் என்று கட்டமைப்பு செய்து வருகிறார்கள், ஆனால் இது இந்தியா அலையன்ஸ் என்று சொல்லியுள்ளார். அப்படி என்றால் இந்தியா என்பதில் உள்ள ஏ அதன் அர்த்தம் என்ன, நீங்கள் எப்படி இந்திய அலையன்ஸ் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டதற்கு சற்று வினாடிகள் அவர் ராகுல் காந்தி மௌனமாக இருந்த பொழுது கூட்டத்திலிருந்து சிரிப்பலையை எழுந்தன. அது மட்டுமல்ல, மேடையில் நெறியாளரும் சற்றே சிரிக்குமரான சூழ்நிலை ஏற்பட்டது. ஏனென்றால் ஏ என்பதற்கு அலையன்ஸ் என்று ராகுல் காந்தி விளக்கம் சொல்ல ஏற்கனவே இந்தியா என்பதிலே அலையன்ஸ் இருக்கிறது, எனவே அது இந்திய அலையன்ஸ் தானே என்று இந்த மாணவர் திருப்பி கேட்டுள்ளார். இது சற்று அவருக்கு உடனடியாக பதில் சொல்ல முடியாமல் அவர் தடுமாற வேண்டிய நிலையானது ஏற்பட்டது என்று சமூக வலைத்தளங்களில் பரவலாக விமர்சனம் செய்து வருகிறார்கள். அதாவது ராகுல் காந்தியை ஊப்ஸ் மூமெண்ட் என்று, அதாவது பதில் தெரியாத நிலை என்பதை ஊப்ஸ் மூமெண்ட் என்பார்கள், அந்த நிலைக்கு ராகுல் காந்தி தள்ளப்பட்டதாக சமூக வலைத்தளங்களில் விமர்சனம் செய்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்னொரு கேள்வியாக சிவசேனா என்ற கட்சியானது இந்துத்துவ கொள்கையை பின்பற்றி வருகிறது. இப்படி முரண்பாடான கட்சிகளை வைத்துக்கொண்டு எப்படி உங்களால் பிரதமர் மோடிக்கு எதிராக நீங்கள் அவரை வீழ்த்த முடியும் என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டுள்ளனர். இந்த கேள்விக்கு அவரால் சரியாக பதில் சொல்ல முடியவில்லை. குறிப்பாக இந்தியா என்பதுடைய விளக்கம் என்னவென்றால் இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்ட் இன்க்ளூசிவ் அலையன்ஸ், இந்தியா என்பதிலேயே அலையன்ஸ் என்று இருப்பதால் எப்படி இந்திய அலையன்ஸ் என்று சொல்லலாம் என்றுதான் கேள்வி. எனவே அது இந்திய அலையன்ஸ் என்பதை அந்த மாணவர் கூறியது தற்போது சமூக வலைத்தளங்களில் பெரும் பரபரப்பாகியுள்ளது. ராகுல் காந்தி உடனடியாக பதில் சொல்ல முடியாமல் தடுமாறியதும் அந்த வீடியோக்களும் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது.